Hi, today 12th Max chapter 1 exercise 1.3 first sum second one பார்க்கலாம் 2x minus y equal 8 3x plus 2y equal minus 2 இந்த ஈக்குவேஷன் வந்து மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடில் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இன்வெர்ஷன் மெத்தடில் இதோட xy வேல்யூவில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஃபார்முலா என்னென்னா ax equal b. இதில் a என்ன அப்படின்னா இதோட கோஎஃபிஷியன்ட் இந்த 2, இதோட கோஎஃபிஷியன்ட் -1, இதோட கோஎஃபிஷியன்ட் 3, நெக்ஸ்ட்டு இந்த 2. இதான் வந்து a, x வந்து இதோட வேரியபிள் xy, b வந்து இதோட கான்ஸ்டன்ட் நம்பர் 8 - 2. இதை வந்து b. ஓகேவா? இப்போது ax equal b இந்த ஃபார்முலாவில் இன்வெர்ஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கிறவங்கனால x மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு a அங்கே போகும்போது a இன்வெர்ஸ் ஆயிரும். ஸோ x equal a இன்வெர்ஸ் b. ஃபஸ்ட் நம்ம a இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? 1/determination of a into HA. டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ வந்து இந்த ஏலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். 2/2 மேட்ரிக்ஸுங்கனால டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ வந்து கிராஸ் மல்டிபிள் தான். 2 2s are 4 மைனஸ் 3 × -1 -3. இங்கே ஒரு மைனஸ் நம்ம போடுவோம். ஸோ அந்த மைனஸும் இந்த மைனஸ் வந்து +3 ஆயிடுது. ஸோ 4 + 3 7 இது நாட் ஈக்குவல் 0. ஸோ இன்வெர்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். HA நெக்ஸ்ட் HA கண்டுபிடிக்கிறோம். HA வந்து இதுக்கு என்னன்னா இந்த ரெண்டும் வந்து பிளேஸ் மாறும், இந்த ரெண்டும் வந்து சைன் மாறும். இந்த ரெண்டும் பிளேஸ் மாறினாலும் ரெண்டுமே 2 தாங்கிறதுனால இங்கே 2 தான் வரும். இது ரெண்டுக்கு சைன் மாறும்போது இந்த -1 வந்து +1 மாறிடும், 3 வந்து -3 மாறிடும். HA கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். a இன்வெர்ஸ் ஈக்குவல் 1/determination of a நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 7 கண்டுபிடிச்சோமா? ஸோ 7 அதுக்கப்புறம் இந்த HA இதை வந்து a இன்வெர்ஸ். இப்போ a இன்வெர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். x ஈக்குவல் இந்த a இன்வெர்ஸ் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இந்த b வந்து 8 - 2 அதை வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். 1/7 வந்து அப்படியே எழுதிக்கலாம். இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணும்போது 8 2 8s are 16. 1 × -2 -2 -3 × 8 -24. 2 × -2 -4. நெக்ஸ்ட் இந்த 1/7 அப்படி எழுதிட்டு 16 - 2 வந்து 14 -24 -4 -28. இப்போ இது ரெண்டுமே வந்து 7ஆல் டிவைட் ஆகுங்கிறனால நம்ம இந்த 7 வந்து உள்ளே வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இது 14 7ஆல் டிவைட் பண்ணும்போது 2 -28 7ஆல் டிவைட் பண்ணும்போது -4. ஸோ எக்ஸ் என்ன கிடச்சிருக்கு? 2 -4. ஸோ தனியாக எடுத்து எழுதிக்கலாம். x = 2 y = -4. அவ்வளோதான். தேங்க்யூ.